கர்நாடகால தமிழ் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. அங்க கர்நாடகால பாத்தீங்கன்னா தமிழ் படங்கள், பெரிய படங்கள் இருக்குல்ல, பொன்னியின் செல்வன், விக்ரம், ஜெயிலர், இந்த படம்லாம் வந்து பல கோடிகள் மேக் பண்ணும். லைக் ஒரு 30 crores 40 crores வரைக்கும் கலெக்ட் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் தக் லைஃப் படமும் பாத்தீங்கன்னா மணிரத்னம் சார், இங்க கமல் சார் அப்படின்லாம் இருக்கிறப்போ, ஏஆர் ரஹ்மான் சார், இந்த மாதிரி இருக்கிறப்போ அது ஒரு பெரிய மார்க்கெட் கர்நாடகால. அண்ட் கர்நாடகால நிறைய தமிழர்கள் இருக்காங்க. நேட்டிவ் தமிழ் ஸ்பீக்கர்ஸே வந்து கர்நாடகால ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன். பெங்களூர்ல வந்து நீங்க எல்லா இடத்துலயுமே தமிழ் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹாசன் ரீஜன்ல நிறைய தமிழர்களை பார்க்க முடியும். மேங்களூர் சுற்றி அந்த ஏரியாலலாம் நிறைய தமிழர்களை பார்க்க முடியும். ஸோ நிறைய தமிழ் பாப்புலேஷன் இருக்கு. பிளஸ் லோக்கல் கன்னடிகா பாப்புலேஷனுமே வந்து தமிழ் படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. தியேட்டர்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன கேஜிஎஃப் படம் வந்து கன்னட படம்னு யோசிக்கிறோமா? கேஜிஎஃப் நல்ல படம்னு போய் பார்க்குறோம், காந்தாரா நல்ல படம்னு போய் பார்க்குறோம். அந்த மாதிரி தமிழ் படங்களுக்கும் வந்து கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய ரிசப்ஷன் இருக்குது, இன்னமும் இருந்துட்டு இருக்குது. ஓகேவா? இந்த நேரத்தில் தான் வந்து நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ணலைனால், கமல்ஹாசன் அவர்கள் அப்பாலஜைஸ் பண்ணலைன்னா நாங்கள் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஃப்சிசி, கர்நாடகாவோட இந்த ஃபிலிம் சேம்பர் சம்திங், அவங்க வந்து கேஸ் அவங்க வந்து சொல்றாங்க. அதை சொன்னதுக்கு தான் கமல்ஹாசன் என்ன சொல்றாங்கன்னா கோர்ட்டை நாடுறாங்க. சோ இப்போ கோர்ட்டை நாடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான். நேத்து வீடியோல நம்ம இது வரைக்கும் சொல்லியிருந்தேன், கோர்ட்டுக்கு போறதே யாருன்னு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான். அவங்க என்ன சொல்றாங்க, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்றதுக்கு எங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் தருங்க. இங்க பாருங்க, இவங்க பேன் பண்றோம்லாம் சொல்றாங்க. எதுக்கு பேன் பண்ணணும், நாங்க எதுவும் தப்பு பண்ணலையே, எங்களை ரிலீஸ் பண்ண விடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களோட சைடுல சொல்றாங்க. அதுக்கு கோர்ட் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ சிட்டிசன் ஹஸ் த ரைட் டு ஹர்ட் சென்டிமெண்ட்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒருவனுக்கும் வந்து ஒருத்தங்களோட சென்டிமெண்ட்டை தாக்குறதுக்கு உரிமை கிடையாது. ஜலா நிலா பாஷே, இது உங்களுக்கு புரியும். மூணுமே வந்து எல்லா மனிதர்களுக்கும் வந்து முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த தண்ணியிலயோ நிலத்திலயோ பாஷையிலயோ வந்து கை வைக்கிறது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். இது வந்து நாட் இந்தியாவே நீங்க பாத்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் லைன்ஸ்ல நம்மளாவது மொழியின் அடிப்படையில் தான் வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பப்ளிக் ஃபிகர் லைக் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி வந்து தமிழ்ல இருந்து வந்ததுதான் கன்னடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு சொன்னாங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ் பிறக்கவே முடியாது. அதுக்கு என்ன மெட்டீரியல் இருக்குது, அதுக்கு என்ன சாட்சி இருக்குது, இதெல்லாம் அப்படியே ஜட்ஜ் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதனால என்ன ஆச்சு, கர்நாடகால தேவையில்லாம டிஸ்ஹார்மனி, அதாவது அமைதியா இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்குள்ள தேவையில்லாம ப்ரொடெஸ்ட் அது இதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் என்ன கேட்கறாங்க, ஒரு மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த சர்க்கம்ஸ்டான்சஸை உருவாக்குனதே வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான். அண்ட் அவங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்க இருக்கிற மக்கள் வந்து மக்களோட சென்டிமெண்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்க லிங்குவிஸ்டும் கிடையாது, நீங்க ஹிஸ்டாரியனும் கிடையாது, ஆனா நீங்க அதை சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க உருவாக்குன ஒரு பிரச்சனைனால உங்க படத்தோட ரிலீஸுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கும் நாங்களே வந்து செலவு பண்ணி ப்ரொடெக்ஷனும் கொடுக்கணுமா? இப்போ நீங்க வந்து பேசின ஒரு வார்த்தைனாலே இங்க நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அதுக்கு போலீஸ் வந்து போக வேண்டியது இருக்குது, அதை சரி பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் பணம் தானே. நீங்க இந்த உதவியும் நாங்க பண்ணிட்டு உங்க படத்தை கலெக்ட் பண்ணவும் விடுறதுக்கு நாங்க ஏன் இதெல்லாம் பண்ணோம், நீங்க அப்பாலஜி பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இப்படி கேட்கறப்போ தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய அட்வொகேட் இருந்துகிட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க, வாசிங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்கிறத சொல்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க, அதை வாசிங்கன்னு சொல்றாங்க. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கேஎஃப்சிசி அந்த பேன் பண்ணுவான்னு சொன்னவங்க வந்து கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஓகேவா, அங்க இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ் அசோசியேஷன். ஸோ அதோட ஹெட்டுக்கு வந்து ஒரு கமல்ஹாசன் வந்து ஒரு லெட்டர் நீங்க எழுதியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட லெட்டரை நான் வாசிச்சேன் அண்ட் அதுக்கு வந்து எனக்கு கர்நாடகா மக்கள் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது அண்ட் நான் சின்சியரா அடுத்து வர்றது எல்லாத்தையும் சொல்றேன். எனக்கு வந்து ராஜ்குமார் ஃபேமிலி மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. சிவராஜ்குமார், அதாவது சிவா, நாங்க முன்னாடி உட்காந்து ஜெயிலர் படத்துல வருவாங்க இந்த கர்நாடகால இருந்து ஒரு கேரக்டர். சோ அவங்க மேல பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது அண்ட் எனக்கு கன்னடா லாங்குவேஜ் மேல பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. தமிழ் மாதிரி கன்னடாவுமே வந்து ஒரு பெரிய லிட்டரரி கல்ச்சுரல் ஹிஸ்டரி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். எனக்கு வந்து தமிழ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துலயுமே வந்து ஒரு மிகப்பெரிய பாண்ட் இருக்குது. அண்ட் எனக்கு வந்து சினிமாங்கிற ஒரு மொழி தெரியும். சினிமா வந்து எல்லாருக்குமான ஒரு மொழி. இது வந்து அன்பிலையும் பாண்ட்லையும் உருவானதுன்னு எனக்கு சீனியர் சொல்லி தந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் சினிமா மஸ்ட் மக்களை வந்து யுனைட் பண்றதுக்கு இருக்கணுமே தவிர சினிமா வந்து டிவைட் பண்றதுக்கு இருக்கக்கூடாது. அண்ட் என்னோட வார்த்தைகள் வந்து நல்ல இன்டென்ஷன்ல வந்து சொல்லப்பட்டது. கர்நாடகால இருக்கிற மக்களுமே வந்து அதை நல்ல இன்டென்ஷன்ல எடுத்துக்கணும். ஐ honestly believe that this misunderstanding is temporary. இந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்ல வந்ததை வந்து நீங்க கன்னட மொழியை வந்து அசிங்கப்படுத்தினதுன்னு நினைக்கிறீங்களா, அது வந்து ஒரு டெம்பரவரி மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் நம்மளோட மியூச்சுவல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து நம்ம இப்ப காமிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெட்டரை வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஜட்ஜ் முன்னாடி வைக்கிறாங்க. உங்களோட அட்வொகேட் கொடுக்குறாங்க. லஞ்ச் பிரேக் அப்புறம் இது நடக்குது. அப்ப அந்த ஜட்ஜ் மறுபடியும் என்ன கேட்கிறாருன்னா, ஓகே எல்லாம் சரி, நான் எல்லாத்தையுமே மதிக்கிறேன், ஆனா அப்பாலஜி சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் எங்க இருக்குது? ஒருவேளை நான் காயப்படுத்தி இருந்தேன்னா மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக தானே ஒரு ஸ்டேட்டே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு வார்த்தையை தவிர இது எல்லாமே நீங்க சொல்றீங்க, அது எல்லாத்தையுமே மதிக்கிறோம், ஆனா ஏன் அப்பாலஜி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு, இல்ல நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொல்றதுக்கு வந்து அட்வொகேட் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நாங்க வந்து படத்தை வந்து இப்போ இங்க இமிடியேட்டா நாங்க ரிலீஸ் பண்ணோம் அப்படின்லாம் யோசிக்கல, நாங்க இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு நாங்க அதுக்கப்புறம் நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க.